தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு வெற்றியே. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நான் மதுரை ஒத்தக்கடை பக்கத்தில் இருக்கக்கூடிய யானமலை சார்ந்த ஒத்தக்கடை பக்கத்தில் ஒரு வாஸ்து சார்ந்த ஒரு விஷயத்துக்காக நான் சென்றேன். ஒரு நண்பர் அழைத்திருந்தார். அந்த அழைப்பின் பேரில் சென்றேன். இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், மதுரையில் ஒத்தக்கடை பகுதியில் பார்த்திங்கன்னா எல்லா மனைகளுமே ஒரு திரும்பிய நிலையில் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கின்றது. அதாவது வீதிசை மனைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வகையில் இருக்கின்றது. நான் பார்த்த மனை என்பது இந்த அளவில் இருக்கிறது. இதனுடைய 40 அடிகள் சாலையில் இருக்கின்றது. இந்த பக்கம் 40 அடிகள், இது 50 அடி நீளத்தில் இருக்கின்றது. இது நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த நான் பார்த்த சாலை இதுதான். தெற்கு பகுதியில் சாலை இருக்கிறது. ஆனால் இது அந்த நண்பர் வாங்கிய நண்பர் தெற்கு பகுதி என்று சொல்லி இந்த மனையை வாங்கினார்கள். இதில் இந்த மனையில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் 100% மக்கள் கொலைப்பை கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு பதிவாகத்தான் அதை சொல்கின்றேன். ஏனென்று சொன்னால், இந்த மனை நம்ம காம்பஸ் டிகிரி வச்சு பார்க்கும் பொழுது இந்த இடம் சாலையில், அதாவது சாலையில் 225 டிகிரி இருக்கின்றது. இந்த இடத்துல 45 டிகிரிகள் இந்த இடத்துல வைத்திருக்கின்றது. ஆக பின்புறம் இவங்க தெற்கு பார்த்துன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. அது ஆக்சுவலாக தென்மேற்கில் இருக்கின்றது. இப்போது தெற்குக்கும் பொருந்துவிடும், தென்மேற்குக்கும் இந்த மனை பொருந்துவிடும். இப்போ இந்த இடத்துல கட்டியிருக்கிற மற்றவர்கள், இங்கே பக்கத்தில் கட்டியிருக்கிறவங்க ஒரு வீடு பார்த்திங்கன்னா இது தெற்கென்று நினைத்து கிழக்கில் வாசல் வைத்திருக்காங்க. இது நம்ம தெற்கென்று எடுக்கும் பொழுது இது கிழக்கில் வாசல் வச்சுருக்காங்க. சிலர் இன்னொரு வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா மேற்கென்று நினைத்து வடமேற்கில் வாசல் வைத்திருக்காங்க. இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம், 100% இந்த இடத்துல வாஸ்து விதிகளை கொண்டு வர முடியாது. நீங்கள் தெற்கென்று நினைத்தாலும் கூட அது மேற்காக இருக்கும், மேற்கென்று நினைத்தால் அது தெற்காக இருக்கும். இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம், இப்போ நான் 225 டிகிரி, இந்த இடத்துல 45 டிகிரி நார்த் ஈஸ்ட். அப்போ வடக்கு என்பது இதுவாகவும், நார்த் என்பது இந்த மூலையாகவும், சவுத் என்பது இந்த மூலையாகவும், ஈஸ்ட் என்பது இந்த மூலையாகவும், வெஸ்ட் என்பது இந்த மூலையாகவும் இருக்கிறது. இப்போ சவுத் வெஸ்ட், பக்கா சவுத் வெஸ்ட் சாலையில் உட்கார்ந்து இருக்கிறது. இப்போ இது போன்று இருக்கக்கூடிய மனைகளில் பக்கத்தில் ஒரு மனை கட்டியிருக்கின்றார், கிழக்கென்று நினைத்து ஒருவர் கட்டியிருக்கின்றார், தெற்காக நினைத்து ஒருவர் இது மேற்கு பார்த்து கொண்டிருக்கிறது என்று வாய்மொழியில் வாசல் வைத்திருக்கின்றார். இந்த இடத்துல 2 பேர்களுக்குமே அது குற்றமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக என்னால் பார்க்கப்படுகிறது. இந்த இடத்துல சரியான ஒரு முடிவை வாஸ்துவின் ரீதியாக நீங்கள் எடுக்க வேண்டும். அப்பொழுது தான் அது யோகத்தை செய்கிற மனையாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீதிசி திரும்பிய இடங்களில் நீங்கள் ஒரு வேலை பண்ணணும். இந்த இடத்துல வாங்கிட்டோம், காசு போட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு வேலையை பண்ணணும். என்ன பண்ணணும்னா, கார் பார்க்கிங்காக ஒரு செட்டப் அமைப்பை சவுத் வெஸ்ட்டை நம்ம லாக் பண்ணிவிட்டு, நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், நார்த் ஈஸ்ட்லேயும் வச்சுக்கலாம், அதாவது வடமேற்குன்னு நினச்சிட்டு தெற்குன்னு நினச்சிட்டு மேற்குன்னு நினச்சிட்டு வடமேற்காக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது தெற்குன்னு நினச்சிட்டு வடகிழக்கு இந்த கிழக்காக எடுத்துக்கொள்ளலாம், தென்கிழக்குன்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். அது விஷயம் கிடையாது. ஒரு செட்பேக் அமைப்பை ஏற்படுத்தி விட்டு கார் நிறுத்தக்கூடிய ஒரு பகுதியை நம்ம ஏற்படுத்தி விட்டு அதற்கு பிறகு இல்லங்களை அமைக்க வேண்டும். இந்த இடத்துல இல்லங்களை, இது வீடுகளை அமைக்கும் பொழுது சவுத் வெஸ்ட் நம்ம ஒரு கட்டிடத்தை போட்டு நம்ம அதை க்ளோஸ் செய்து விடுக்கிறோம், அதாவது மூடி விடுக்கிறோம். இப்போ வடகிழக்கு ஃப்ரீயாக வச்சுக்கிறோம். இந்த மாதிரி அமைப்போடு தான் ஒரு வீதிசி திரும்பிய வீடுகளை அமைக்க வேண்டும். அல்லது நேரடியாக நான் சாலைக்கு செல்ல வேண்டும் என்று அமைக்கும் பொழுது இது வாஸ்து பழம்பொருந்திய நிகழ்வு என்பது இந்த இல்லத்தில் 100% இருக்காது. ஆனால் இதனை விட நம்ம ஒரு சரியாக அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதற்கு எதிர் திசையில் மனைகள் இருக்கும். இந்த மாதிரி திரும்பிய இடங்களில் எதிர் திசைகளில் மனைகள் இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இடத்துக்கு 45 டிகிரி வடகிழக்காக சாலையில் உட்கார்ந்துருக்கிறது. அப்போது சவுத் வெஸ்ட் 225 டிகிரிகள் மேற்கு பகுதிக்கு அல்லது தெற்கு பகுதிக்கு சென்று விடுகிறது. இதுபோல் இருக்கக்கூடிய வீடுகளில் இந்த இடத்துல நம்ம சரியான முறையில் சம பரப்பளவில் எல்லா இடங்களும் சரியான இடங்களை விட்டு, இப்போ இங்கே நீங்கள் 3 அடி விடுறீங்களா, இங்கே 3 அடி விடுறீங்களா, இங்கேயும் 3 அடி விடுறீங்களா, விட்டுட்டு ஒரு மனையை அமைக்கும் போது இங்கே அதிகபட்சம் நம்மளுக்கு எவ்வளோ, ஒரு பார்க்கிங் கார் நிறுத்தணும், ஒரு 2 வீலர் நிறுத்தணும்,
வடகிழக்கு நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு ஓரமாக நீங்கள் அந்த பார்க்கிங் அமைப்பு ஏற்படுத்திய பிறகு இந்த கட்டிடத்தை நீங்கள் தாராளமாக கட்டிக்கொள்ளலாம். இதனை தவிர நீங்கள் மாற்றி செய்யும் பொழுது இது வந்து பெரிய ஒரு வாஸ்து ரீதியாக யோகத்தை செய்யாது. ஆக வீதிசை திரும்பிய வீடுகளில் நீங்கள் வந்து சாலைகள் எங்கே இருக்குது என்பது முக்கியம். அப்படி சாலைகள் வந்து எதிர்மறையாக இருந்தால் அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு செட்பேக் கட்டிடங்களை அமைத்து கொண்டு பிறகு நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகளை அமைக்க வேண்டும். இதை நீங்கள் மாற்றி அமைக்கும் போது வாஸ்துவின் ரீதியாக பெரிய ஒரு பலனை கொடுக்கிற ஒரு இல்லமாக அந்த இல்லம் இருக்காது. மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.